வணக்கம் மாணவ செல்வங்களே. நம்ம ஏற்கனவே இந்த பாடத்தில் நேலூறு கருவிகளை பற்றி படிச்சுட்டு இருந்தோம். அதில் இப்போ தொடர்ச்சியாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அடுத்ததாக பாசிட்ரான் வெளிவிடும் டோமோகிராஃபிக் ஸ்கேனிங் அப்படின்ற முறையை பற்றி நம்ம இப்போ தெளிவுபடுத்தி போகிறோம். இது சிடிஏ மாதிரியே தான், கணினி மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம், நேலூறுகளை ஏற்படுத்தக்கூடிய தொழில்நுட்பம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனால் சிடியில் வந்து நம்ம எக்ஸ்கதிரை பயன்படுத்துகிறோம். ஆனால் இந்த பிஇடி என்று சொல்லக்கூடிய இந்த பாசிட்ரான் வெளிவிடும் டோமோகிராஃபிக் ஸ்கேனிங் முறையில் கதிரியக்க குறியீடு செய்யப்பட்ட தடங்கான் மூலக்கூறுகளில் இருந்து வெளியேறக்கூடிய பாசிட்ரான் அப்படின்னு சொல்லக்கூடிய கதிர்வீச்சு அளவை அடிப்படையாக கொண்டு அணுக்கரு செய்யக்கூடிய ஒரு அணுக்கரு மருத்துவ செய்முறைன்னு சொல்கிறாங்க. அப்போ இது என்ன பண்ணுது, உடலுக்குள்ளார பலவிதமான என்ன நடக்குது, உயிரியல் வினைகள் நடக்குது. அப்போ அந்த உயிரியல் வினைகளை அளவிடுறதுக்காக உடலுக்குள்ளார என்ன செய்கிறாங்கன்னா, இந்த தடங்கான், இந்த ட்ரேசர் எலிமெண்ட்ஸ், தடங்கான் மூலக்கூறுகளை செலுத்தி முழு உடல் நிழலுறுக்களை தோற்றுவிக்கிறோம். அப்போ இதன் மூலம் என்ன நடக்குது, இந்த தடங்கான் மூலக்கூறுகள் நம்ம உடம்புடைய ஒரு குறிப்பிட்ட இடங்களில் போய் என்ன ஆயிடுது, சேகரமாகி காணப்படுகிறது. அப்போ இது எவ்வளோ எந்த இடத்துல அது அடர்த்தியோடு காணப்படுன்றதை வச்சே நம்ம என்ன பண்ணுறோம், நிழலுறுக்களை உருவாக்குறோம். அப்போ இந்த பிஇடி பிம்பங்கள் மூலம் உடலில் எந்தெந்த பாகங்களை எந்த அளவுக்கு வளர்சிதை மாற்றமானது நடைபெற்றிருக்கு, உடற்செயல் நிகழ்வுகள் எந்த அளவுக்கு நடந்திருக்குன்றதை நம்ம துல்லியமாக கணக்கிடலாம். அப்போ இதுக்கு என்ன நம்ம பயன்படுத்துகிறோன்னா, சைக்ளோட்ரான் அப்படின்ற கருவியை பயன்படுத்தி இதன் மூலியமாக பாசிட்ரான் வெளியேறக்கூடிய கதிர்வீச்சு ஐசோடோப்புகளை நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ என்ன மாதிரியான ஐசோடோப்புகள் பொதுவாக பயன்படுத்துகிறோம், இது ஒரு மிக முக்கிய ஒரு கேள்வியாக உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கார்பன் 11, நைட்ரஜன் 13, ஆக்சிஜன் 15 மற்றும் ஃப்ளூரின் 18 சாதாரணமாக பயன்படுத்தக்கூடிய கதிர்வீச்சு ஐசோடோப்புகள், அதாவது பாசிட்ரானை வெளியேற்றுவதற்கு. ஆனால் இன்னைக்கு நவீன இந்த மருத்துவ துறையில் அதிகம் பயன்படுத்தக்கூடிய ஒரு கதிர்வீச்சு தடங்கான் மூலக்கூறு எதுன்னு கேட்டாக்கா 18F, ஃப்ளூரின் 18. ஸோ இதோடைய எப்படி நம்ம விரிவாக்கம், ஃப்ளூரோ டிஆக்சி குளுக்கோஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இது வந்து கதிரியக்க குறியீடு செய்யப்பட்ட ஒரு குளுக்கோஸ் மூலக்கூறு. ஸோ அது ஃப்ளூரோ டிஆக்சி குளுக்கோஸ். அப்போ அதிலே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது ஒரு குளுக்கோஸ் மூலக்கூறு. அப்போ இந்த மாதிரியாக குறியிடப்பட்ட தனிம மூலக்கூறு அணுக்களை வேதிய முறையில் நம்ம உடம்புக்குள்ளார இருக்கக்கூடிய உயிரியல் மூலக்கூறுகளான குளுக்கோஸாக இருக்கலாம், இல்லை அமினோ அமிலமாக இருக்கலாம், இல்லை அமோனியா, இதோட நம்ம சேர்த்து இணைத்து நம்ம உள்ள செலுத்துறோம். அப்போ இது என்ன ஆகுது, இந்த பாசிட்ரானை வெளியிடக்கூடிய இந்த பொருட்கள் உடலுக்குள்ளார செலுத்தி அது எங்கெல்லாம் பரவி இருக்குது அப்படின்றத 3D, அதாவது 3 டைமென்ஷனல் கேமராக்களால் என்ன பண்ணுறாங்க, படம் எடுத்து அந்த பிம்பங்கள் எங்கே போகுது, கணினியில் மூலமாக பிம்பங்கள் ஒருங்கிணைக்கப்படுகிறது. அப்போ இதன் மூலமாக இந்த கதிரியக்க ஐசோடோப்புகள் எந்தெந்த அளவுகளில் வளர்சிதை மாற்றம் அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நாம் கரெக்டான முறையில் கண்டறிஞ்சு தெரிஞ்சுக்கலாம். ஸோ பிஇடி என்பது மிக முக்கியம். ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுடைய தேர்வுகளில் இதிலேருந்து இந்த பிஇடியோடைய விரிவாக்கம் கேட்குறாங்க, பிஇடியோடைய மருத்துவ முக்கியத்துவம் 3 மதிப்பெண் வினாக்களில் வருது. ஆனால் நல்ல முறையில் நீங்கள் கொஞ்சம் இதை படித்து வச்சுக்கிறது நல்லது. ஸோ இப்போ இதனுடைய மருத்துவ முக்கியத்துவம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள். பெருமூளை பகுதிகளில் ஏற்படக்கூடிய ரத்த அளவு, எவ்வளோ ரத்தம் வந்து நம்ம மூளைக்கு செல்கிறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிக முக்கிய மூலக்கூறுகள், அதாவது குளுக்கோஸு மற்றும் ஆக்சிஜனுடைய வளர்சிதை மாற்றத்துடைய வீதங்களை பிஇடி நிழலுறு மூலியமாக நாம் தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக இறுதியான ஒரு நிழலுறு கருவின்னு சொல்ல போனால், இன்றைய காலகட்டத்தில் மிக அதிகமாக பேசப்படுவது இந்த எம்ஆர்ஐ என்று சொல்லக்கூடிய காந்த ஒத்ததிர்வு நிழலுருவாக்கம். ஸோ இது என்ன செய்யுதுன்னா, உடலுக்குள்ளார இருக்கக்கூடிய திசுக்களின் நிலையை அறிய உடலை ஊடுருவாத ஒரு மருத்துவ பரிசோதனை. அப்போ இதில் என்ன, அது பக்க விளைவுகள் குறைவு. இப்போ தான் எக்ஸ்கதிர் பாருங்களேன், ஒரு எக்ஸ்ரே எடுக்கிறாங்கன்னா அந்த ரூமில் வந்து நம்ம அனாவசியமாக வேறு யாரும் நம்ம போய் நிற்கக்கூடாது. ஏன்னா அது வேகமாக அயனியாக்கம் கதிர்வீச்சு நம்ம உடலுக்குள்ளே பாயக்கூடாது. ஸோ அங்கே வந்து சில நொடிகள் மட்டும்தான் அந்த கதிர்வீச்சு செலுத்தப்படுகிறது. ஸோ இங்கே அதை என்ன சொல்கிறாங்க, மற்ற கருவிகளை மாதிரி இல்லாமல் எம்ஆர்ஐயில் வந்து என்ன கிடையாது, கதிர்வீச்சு, அயனியாக்கும் கதிர்வீச்சு பயன்படுத்துறது கிடையாது. ஸோ அங்கே என்ன பண்ணுறாங்க, வலுவான காந்தபுலம், ஓகேவா, வலுவான காந்தபுலத்தையும் கதிரலை அதிர்வெண் துடிப்புகளை ரெண்டும் நல்லா கேட்டுக்கோங்க, வலுவான காந்தபுலத்தையும் அதிர்வெண் துடிப்புகளையும் பயன்படுத்தி கணினியோடைய உதவியோடு என்ன செய்கிறோம், உள்ளுறுப்புகள், மென்மையான திசுக்கள், எலும்புகள் எல்லாமே
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ரேல நம்ம எலும்புகளை மட்டும் தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எதையும் விட்டதில்லை. அதாவது மென்மையான உறுப்புகளாக இருக்கலாம், எலும்பாக இருக்கலாம், அல்லது வந்து உள்ள மென்மையான திசுக்களாக இருக்கலாம். இது எல்லாத்தோடைய இந்த உள்ள உறுப்புகளுடைய அமைப்புகளை தெளிவான நிழலுறுப்புகள் எடுப்பதற்கு இந்த எம்ஆர்ஐ பயன்படுகிறது. அடுத்ததா உடலை ஸ்கேன் செய்யும் போது என்ன ஆகுது, உடல் திசுக்கள்ல எந்த விதமான வேதி மாற்றமும் ஏற்படுறது கிடையாது. இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். இதில் அடுத்தது நம்ம உடலுக்குள்ளார் என்ன இருக்குது, இயற்கையாகவே நம்முடைய திசுக்கள் என்ன காணப்படுது, ஹைட்ரஜன் அணுக்கள் காணப்படுது. இப்போ இந்த ஹைட்ரஜன் அணுக்கள் ரேடியோ அதிர்வெண் துடிப்புகள் மூலமாக மறுசீரமைக்கப்படுகிறது. அப்போ என்ன ஆகுது, அந்த ஒவ்வொரு திசுக்கும் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் அணுக்களுடைய அளவு ஆற்றல் வந்து வெவ்வேறு மாதிரியாக இருக்கும். அப்போ கண்டிப்பாக அதுலேருந்து ஆற்றல் வெளிப்படும். அப்போ இந்த பல்வேறு வகை திசுக்களுக்கு ஏற்றாற் போல ஹைட்ரஜன் அணுக்களுடைய ஆற்றல் வெளியிடப்படுகிறது. இந்த ஆற்றலை தான் இந்த எம்ஆர்ஐ கருவி என்ன பண்ணுது, கவர்ந்து ஸ்கேன் செய்து திசுக்களை படங்களாக தோற்றுவிக்க எங்க அனுப்புது, கணினிக்கு அனுப்புகிறது. சரி, இதனுடைய மருத்துவ முக்கியத்துவம் கண்டிப்பா இதுல இருந்து கேள்வி இருக்கு உங்களுக்கு. 5 மதிப்பெண் வினாக்கள்ல எம்ஆர்ஐயோடைய மருத்துவ முக்கியத்துவம் என்னென்ன பட்டியலிடுக அப்படின்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ மிக எளிமையான ஒரு கேள்விதான், கொஞ்சம் புரிஞ்சுட்டு அழகா எழுதிடலாம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா நம்முடைய மார்பு பகுதிகளிலோ இல்லை வயிற்று பகுதிகளிலோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா இடுப்பு பகுதியில் ஏற்படக்கூடிய கட்டிகளை கண்டறிவதற்கு எம்ஆர்ஐ பயன்படுது. அடுத்தது கல்லீரலில் ஏற்படக்கூடிய நோய்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இறப்பையில் வீக்கம் ஏற்படுறது, இதய நோய்கள், குறிப்பாக பரம்பரையாக வழியாக வரக்கூடிய இதய நோய்களை கண்டறியலாம்னு சொல்கிறாங்க. இரத்த குழாய்கள் ஏற்படக்கூடிய குறைபாடுகளாகட்டும், இரத்த குழாயில் ஏற்படக்கூடிய வீக்கங்கள், அதாவது வாஸ்குலைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய குறைபாடுகளை கண்டறியலாம். கருவுற்ற பெண்களில் பார்த்தீங்கன்னா கருப்பையில் வளரக்கூடிய குழந்தையோடைய வளர் நிலைகளை கண்டறியலாம். அடுத்ததும் காயங்கள், நம்முடைய முழங்கை, முழங்கால், மணிக்கட்டு இந்த பகுதிகளில் ஏற்படக்கூடிய தசைநான் கிழிசல்களை கண்டறியலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அத்லெட்ஸ் இந்த பிரச்சனை அவங்களுக்கு அதிகமாக ஏற்படுது. ஸோ இந்த பிரச்சனைகளை நம்ம துல்லியமாக எம்ஆர்ஐ மூலியமாக நிழலுறுக்களை உருவாக்கி கண்டறியலாம். சரி, இப்போ இது வரைக்கும் நம்ம நிழலுறு கருவிகளை பற்றி படித்தோம். இப்போ அடுத்த ஒரு இது பார்த்தீங்கன்னா சிகிச்சை கருவிகள். ஸோ இது வரைக்கும் பார்த்த நிழலுறு கருவிகளுடைய பணி என்ன, உள்ளார இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகளுடைய அமைப்புகளில் என்ன பாதிப்புன்றதை நமக்கு படம் பிடித்து காமிக்குது, அவ்வளோதான். ஆனால் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய சிகிச்சை கருவிகள் என்ன பண்ணுது, அந்த குறிப்பிட்ட உறுப்புகளை ஏதேனும் பிரச்சனைனா அதுக்கு ஒரு மாற்று யோசனையாக திகழ்கிறது. உதாரணத்துக்கு நம்ம இதயத்தை எடுத்துக்கோங்க. இதயத்தில் மின் தூண்டலானது உருவாகி இதயம் முழுக்க பரவனாதான் இதயம் வந்து என்ன பண்ண முடியும், துடிக்க முடியும். அப்போ அந்த மின் தூண்டல் எங்கே உருவாகுது, இதயத்துக்குள்ளேயே உருவாகுது. அது எங்கே உருவாகுது, நீ ஏற்கனவே பாடங்களை நீங்கள் வந்து ரத்த ஓட்ட மண்டலத்தை படிச்சிருப்பீங்க. நம்முடைய சைனோ ஆரிக்குலார் கதுப்பில் உருவாகி படிப்படியாக பரவி இதயம் முழுக்க பரவி இதயத்தை துடிக்க செய்கிறது. அப்போ இதயத்தோட இயற்கையான பேஸ் மேக்கர் என்று சொல்லுவது எது, நம்முடைய சைனோ ஆரிக்குலார் கணு. அப்போ எப்போ அந்த இதயத்தில் இருக்கக்கூடிய இயற்கையான பேஸ் மேக்கர் செயலிழந்து போகுதோ, அது சரியாக செயல்படலையோ, அப்போ இதயமானது முறையாக துடிக்க முடியாது. அப்போ அதுக்கு மாற்றாக நாம் என்ன பயன்படுத்துகிறோம்னா பேஸ் மேக்கர் அப்படின்ற கருவியை நாம் இதயத்தில் பொருத்துகிறோம். ஸோ இதை பற்றி இப்போ தெரிஞ்சுக்கிறோம். அப்போ பேஸ் மேக்கர் என்பது மின்வாய்கள் வழியாக என்ன பண்ணுறாங்க, மின் தூண்டல்களை இதய தசைக்குள்ள செலுத்தி இதய தசையை சுருங்க செய்து இதய துடிப்பை ஒழுங்குபடுத்தக்கூடிய ஒரு மருத்துவ கருவி தான் நம்முடைய பேஸ் மேக்கர். ஸோ இந்த பேஸ் மேக்கர் மட்டுமே உனக்கு வந்து 2 மார்க்ஸை வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை சற்று கவனமாக நீங்கள் படிக்கணும். ஸோ அப்போ இது எப்போ பயன்படுத்துகிறோம், நான் திருப்பி சொல்கிறது தான். ஸோ இயற்கையான பேஸ் மேக்கர் எப்போ வந்து போதுமான வேகத்தில் செயல்படாத போது, அப்போ அதனால் ஏற்படுத்தக்கூடிய மின் கடத்தல் அமைப்பில் பாதிப்பு ஏற்பட்டு, அதாவது உதாரணத்துக்கு இதயத்தில் ஏதாவது அடைப்பு இருக்கும் பட்சத்தில் இதய துடிப்பு என்ன ஆகுது, பாதிக்கப்படுகிறது. இந்த கட்டத்தில் தான் நாம் என்ன பண்ண முடியும்னா செயற்கையான பேஸ் மேக்கரை பொறுத்து இதய துடிப்பை சீராக்கலாம். சரி, அப்போ ஒரு பேஸ் மேக்கரில் என்னென்ன பாகங்கள் இருக்குது, பகுதிகள் இருக்குது. ஸோ இதுவும் ஒரு 3 மதிப்பெண் வினாவாக வரலாம். அதில் என்ன இருக்குது, ஒரு மின் வாய், அதுக்கப்புறம் ஒரு சிறிய பெட்டி, அந்த பெட்டிக்குள்ளார என்ன இருக்குது, பேட்ரி. அந்த பேட்டரி எதனால் செய்யப்பட்டிருக்கு, 1 வேர்டில் வரும், லித்தியம் ஹாலைடு. எதனால் செய்யப்பட்டிருக்கு, லித்தியம் மற்றும் ஹாலைடு மின்கலம் இருக்குது. அப்போ இது பேட்டரி அதிகமான மின் தூண்டல் போகுமா, அப்படி கிடையாது. ஸோ இதய துடிப்பை மின் துடிப்பை உருவாக்குவதற்கு மிக குறைந்த ஆற்றல், அதாவது குறைந்த ஆற்றல் கொண்ட மின் துடிப்பை தான் உருவாக்கி இதயத்துக்கு செலுத்தப்படுகிறது. இதய துடிப்பானது உருவாக்கப்படுகிறது. அப்போ இதய துடிப்பு உற்பத்தி அமைப்பு நோயாளியோடைய உடலை எங்கே செலுத்துகிறாங்க அப்படின்னா நம்முடைய காரை எலும்பு. ஸோ இந்த காரை எலும்புக்கு கீழ்ப்பகுதியில் இதயத்துக்கு மேலே தோலுக்கு அடியில் இந்த
பேஸ் மேக்கரை நுழைத்து வைக்கப்படுகிறது. அப்போ இதிலிருந்து வெளிவரக்கூடிய ஒயர், அந்த ஒயர் என்ன ஆகும், அது நேராக கொண்டு போய் எங்கே சொருகி வச்சுருப்பாங்க, இதய தசையில் கொண்டு போய் அது சொருகி வச்சுருப்பாங்க. அப்போ இதனுடைய இந்த பேஸ் மேக்கருடைய ஆயுள் காலம் என்பது குறிப்பிட்ட காலம்தான். ஸோ ஒரு தடவை வச்சுட்டு அப்படியே அதையே நம்ம கண்டினியூ பண்ணுறது முடியாது. அப்போ அதோடைய ஆயுட்காலம் என்பது முடிஞ்ச பிறகு என்ன பண்ணணும், கண்டிப்பாக அது நாமளே செய்துக்கு இதுக்கான மருத்துவர்கிட்ட போயிட்டு, இதய மருத்துவர்கிட்ட போயிட்டு கார்டியாலஜிஸ்டாக என்ன பண்ணுவாங்க, புதிய பேஸ்மேக்கரை அங்கே என்ன பண்ணுறாங்க, பழசை எடுத்துகிட்டு புதுசை பொருத்துறாங்க. அப்போ இந்த புதிய பேஸ்மேக்கர் என்ன பண்ணுது, மறுபடியும் இதய ரத்தத்தோடைய வெப்பநிலையாகட்டும் இல்லை சுவாசம் இதய துடிப்பு விதத்தை சரி செய்வதற்கு மிக முக்கிய பங்காற்றுகிறது. அப்போ இதில் இருக்கக்கூடிய பேட்டரி நான் சொன்னேன் இல்லையா, அதில் வந்து லித்தியம் ஹாலைடு பேட்டரி. ஸோ இதனுடைய எத்தனை ஆண்டுகள் இது வந்து பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொன்னால், அந்த பேட்டரியோடைய திறனை பொறுத்து குறைந்தபட்சம் 5 அதிகபட்சம் 15 வருடங்களுக்கு இது நம்ம சராசரியான சொல்கிறாங்க ஒரு 7 வருடம் வரைக்கும் நல்ல விதமாக அது போயிட்டுருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம கண்டிப்பாக அவ்வப்போது நம்ம வந்து பரிசோதனை செய்துக்கணும் சரியாக இயங்குதா அப்படின்ட்டு. அப்போ அது முக்கியமாக அதில் பார்த்தீங்கன்னா அந்த பேஸ் மேக்கரில் இருக்கக்கூடிய மின் கம்பி இருக்கு இல்லைங்களா, அதை கண்டிப்பாக சரியில்லைன்னா அதை நீக்கிட்டு புதிதான கம்பியை அதில் பொருத்துவது மிக மிக அவசியமான ஒரு விஷயமாக கருதப்படுகிறது. இப்போ இதில் உங்கள் பாடத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ஒரு மிக சுவாரஸ்யமான ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன், நம்மளுடைய இயற்கையான பேஸ் மேக்கர் அதாவது சைனோ ஆரிக்குலர் கணு இது எப்போ சரியாக செயல்படலையோ அந்த குறைபாட்டுக்கு என்ன பெயர், சிக் சைனஸ் சிண்ட்ரோம். அப்போ இந்த சிக் சைனஸ் சிண்ட்ரோம் யாருக்கு ஏற்படுதோ அவங்களுக்கு மட்டும்தான் என்ன நம்ம வந்து பொருத்த போகிறோம், நிரந்தரமான ஒரு பேஸ்மேக்கர் கருவியை பொருத்த வேண்டும். அடுத்ததா நம்முடைய இதய துடிப்பை பற்றி பேசிட்டு இருந்தோம். அப்போ இதய துடிப்பு சரியில்லைனா தான் எதனால சரியில்லை, இயற்கை பேஸ்மேக்கர் சரியில்லை, அப்போ பேஸ்மேக்கர் பயன்படுத்துகிறோம். சரி, அப்போ ஒரு நார்மலாக ஒரு நல்ல உடல்நிலையில் ஓய்வில் இருக்கக்கூடிய ஒரு மனிதருக்கு இதய துடிப்பு சாதாரணமாக குறைவாக காணப்படும், அது நல்ல உடல்நலம். ஆனால் இயல்பான நிலையை விட இதய துடிப்பு குறைஞ்சு காணப்பட்டா அந்த நிலைக்கு என்ன சொல்றோம்னா பிராடிகார்டியா. அப்ப எவ்வளவு, என்ன சாதாரணமான இதய துடிப்பு என்ன சொல்றாங்க, 60லேருந்து 100 முறை துடிக்கணும். ஆனா இந்த பிராடிகார்டியாவால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா நிமிடத்திற்கு 60 துடிப்புகளுக்கு குறைவா துடிக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட், இதய துடிப்பு இயல்புக்கு மேலே அதிகமாக துடித்தா நிமிடத்துக்கு 100க்கு மேலே அது துடிச்சதுன்னா அதுக்கு பேர் டாக்கிகார்டியா. கண்டிப்பாக இந்த பகுதியிலிருந்து உங்களுக்கு வினா வருவதற்கு வாய்ப்பு அதிகம். ஸோ பிராடிகார்டியா டாக்கிகார்டியா வேறுபடுத்துக. ஸோ இது மிக முக்கிய கேள்வி, இது நன்றாக படித்து கொள்ள வேண்டும். அடுத்ததா மருத்துவ லேசர் கருவி, சிகிச்சை கருவி 2வது கருவி மருத்துவ லேசர் கருவி. ஸோ நீங்கள் அதிகமாக கேள்விப்படக்கூடிய ஒரு பெயர். ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா கண் சிகிச்சை அறுவை சிகிச்சையில் நம்ம அதிகமாக கேள்விப்பட்டது இந்த லேசர் இல்லையா. ஸோ இதில் என்ன செய்கிறாங்கன்னா ஒத்திசைவான அலைநீளத்தை உடைய மின்காந்த கதிர்வீச்சை உமிழக்கூடிய ஒரு கருவிக்கு பேர் தான் லேசர் கருவி. ஸோ இது மருத்துவத்துறையில் எதுக்கு பயன்படுத்துகிறாங்க, திசுக்களை வெட்டுறதுக்கு, உறைய வைப்பதற்கும் நீக்குவதற்கும், தேவையற்ற திசுக்களை நீக்குவதற்கும் இது பயன்படுது. ஸோ இதனுடைய விரிவாக்கம் என்ன, லைட் ஆம்பிளிஃபிகேஷன் பை ஸ்டிமுலேட்டட் எமிஷன் ஆஃப் ரேடியேஷன், அதுதான் லேசர், LASER. ஸோ அறுவை சிகிச்சையில் இந்த லேசர் என்ன பண்ணுது, அயனியாகாத கதிர்வீச்சுகள் உடையது, அதனால் எந்த ஆபத்துமே கிடையாது. இந்த கருவியில் பல்வேறு துடிப்பு கால அளவுகளில் மற்ற ஆற்றல் அளவுகளில் பல அலைநீள கதிர்கள் உருவாகுது. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் பாருங்கள், நம்ம வீட்டில் குண்டு பல்பு குமிழ் விளக்க போடுறோம். இந்த குமிழ் விளக்கிலிருந்து வெளிவரக்கூடிய ஒளியானது பலவித அலைநீளத்துடன் வெளியேறி அனைத்து திசையிலும் பரவுது இல்லையா, அதனால தான் ரூம் முழுக்க நம்ம வெளிச்சம் கிடைக்குது. ஆனால் ஒரு லேசர் ஒளியிலேருந்து வரக்கூடிய ஒளி வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட அலைநீளத்துடன் மட்டுமே வெளியேறுது. அப்போ இது என்ன பண்ணுறாங்க, இப்படி வெளிவரக்கூடிய இந்த ஒளியை மெல்லிய கற்றையாக குவித்து அதிக செறிவுள்ள ஒளியாக மாற்றப்படுகிறது. கணினி வழியில் இந்த லேசர் கருவியோடு நம்ம கூடுதலாக என்ன பயன்படுத்துகிறோம், கணினி. அப்போ அந்த கணினி வழியில் கிடைக்கக்கூடிய நிழலுருக்கள், வழிகாட்டக்கூடிய அமைப்புகள் இதெல்லாம் சேர்ந்து இன்னைக்கு அறுவை சிகிச்சைகளை துல்லியமாகவும் விரைவாகவும் செய்யறதுக்கு வாய்ப்பாக முடிகிறது. சரி, அடுத்ததா இப்போ இது எங்கே பயன்படுத்துகிறாங்க, இந்த என்ன மாதிரியான அறுவை சிகிச்சையில் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, மேலோட்டமான திசு, உதாரணம் எதை சொல்லலாம், நம்முடைய தோல், அப்புறம் கண்ணில் இருக்கக்கூடிய கார்னியா. ஸோ இந்த பகுதிகளில் இந்த லேசர் சிகிச்சை முறைகள் வெற்றிகரமாக செய்யப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் உடலுக்குள்ளார
ஸ்கோப்புகளை பயன்படுத்தி, ஸ்கோப்பி அப்படி சொல்கிறோம், எண்டோஸ்கோப்பி முறையில், பிராங்கோஸ்கோப்பி அதாவது நுரையீரலுக்குள்ள அனுப்புறது, லேப்ரோஸ்கோப்பி உட்சிரையில் நீக்கம் செய்யக்கூடிய அறுவை சிகிச்சையிலும் இன்றைக்கி நம்ம என்ன பயன்படுத்திட்டு இருக்கோம்னா லேசர் கதிர்வீச்சு சிகிச்சை முறையை பயன்படுத்திட்டு இருக்கோம். அடுத்தது இறுதியாக நம்ம பார்க்க போகிறது உயிரிய மருத்துவ தொழில்நுட்பங்கள். இந்த பாடத்துடைய ஆரம்பத்தில் உங்களுக்கு சொன்னேன். ஸோ நமக்கு ஏதேனும் குறைபாடுகள் இருக்குது, நம்ம உடம்பு சரியில்லைன்னா மருத்துவர்கிட்ட போகிறோம். ஸோ மருத்துவர் நம்ம சொல்லக்கூடிய குறைகளை கேட்டு என்ன பண்ணுறாரு, பரிந்துரைக்கிறார். உதாரணத்துக்கு காய்ச்சல் இருக்குது, சளி காய்ச்சல் தொடர்ந்து இருக்குது அப்படின்னும் போது சரி அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், நீங்கள் பிளட் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸோ பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்தாலே நமக்கு ரத்தத்தில் என்ன கிருமிகள் இருக்குது, எதனால் அந்த நோய் ஏற்பட்டிருக்கின்றதை நம்ம கண்டறியக்கூடிய முதல் கட்ட சிகிச்சை. அப்போ இதுக்கு இன்றைக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவிக்கு பேர் தான் ஹீமோசைட்டோமீட்டர். ஹீமோ என்றால் ரத்தம், சைட்டோ என்றால் செல்கள். ஸோ ரத்த செல்களை எண்ணுவதற்காக பயன்படுத்தக்கூடிய கருவிக்கு பேர் தான் ஹீமோசைட்டோமீட்டர். அப்போ ஒரு ஹீமோசைட்டோமீட்டர் எப்படி இருக்கும், உங்களுடைய பாடத்திலேயே உங்களுக்கு என்ன படம் கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் பார்த்துட்டு படிச்சிங்கனாலும் நல்லா புரியும். ஸோ இதனுடைய ஹீமோசைட்டோமீட்டர் என்பது அதனுடைய மையத்தில் எண்ணும் அறைகளை கொண்ட, எண்ணும்னா நான் எண்ணக்கூடியது, நம்ம எவ்வளோ செல்கள் இருக்குன்னு எண்ணக்கூடிய அறைகளை கொண்ட ஒரு தடித்த கண்ணாடி துண்டம். நல்லா தின்னாக இருக்காது, மெலிசாக இருக்காது. இந்த ஸ்லைடு எப்படி இருக்கும், கொஞ்சம் திக்காக இருக்கும். இதில் அறைகள் காணப்படுகிறது. இந்த அறைகளானது எப்படி பிரிக்கப்படுகிறது, நியூ பார் கோடுகள். ஓகேவா? ஸோ வெர்டிகலாகவும் ஹொரிசாண்டலாகவும் எப்படி பிரிக்கப்படுகிறது, நியூ பார் கோடுகளால் பிரிக்கப்படுது. ஸோ இதனுடைய ஒவ்வொரு அறையோடைய அளவு பார்த்தீங்கன்னா 3 மில்லிமீட்டர் நீளம் மற்றும் 3 மில்லிமீட்டர் அகலம் கொண்டவைகளாக இருக்குது. நியூ பார் கோடுகளால் என்ன இருக்குது, பிரிக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு ஹீமோசைட்டோமீட்டர் கருவியிலையும் எத்தனை முதன்மை அறைகள் இருக்குது, 2 முதன்மை அறைகள் காணப்படுது. இந்த ஒவ்வொரு முதன்மை அறையும் 1 மில்லிமீட்டர் நீளம் மற்றும் 1 மில்லிமீட்டர் அகலம் கொண்ட 9 இரண்டாம் நிலை அறைகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. 2 முதன்மை அறைகள் 9 இரண்டாம் நிலை அறைகளாக பிரிக்கப்பட்டிருக்கும். இப்போ இந்த முதன்மை அறைகள் சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த முதன்மை அறைகளுடைய 4 மூலைகள், இந்த 4 மூலையை மட்டும் நம்ம இப்போ கருத்தில் எடுத்துக்கணும். இந்த 4 மூலையில் உள்ள அறைகள் அதாவது அதுக்கு பேர் என்ன சொல்கிறோம், இரண்டாம் நிலை அறைகள். அந்த இரண்டாம் நிலை அறைகள் 16 மூன்றாம் நிலை அறைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. ஸோ பிள்ளைகளா 2 முதன்மை நிலை அறைகள், அது 9 இரண்டாம் நிலை அறைகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. 9 இரண்டாம் நிலை அறைகளில் இந்த 4 மூலையில் இருக்கக்கூடிய இரண்டாம் நிலை அறைகள் மட்டும்தான் என்னவா பிரிக்கப்படுகிறதுனா 16 மூன்றாம் நிலை அறைகளாக பிரிக்கப்படுகிறது. ஸோ இது எதுக்குன்னா வெள்ளை அணுக்களை எண்ணுவதற்காக இந்த அறைகள் ஒதுக்கப்பட்டிருக்கு. சரியா? ஆனால் இந்த முதன்மை அறையோடைய மையத்தில் ஒரு இரண்டாம் நிலை அறை இருக்கும் பார்த்தீங்களா, அது மட்டுமே குறைந்த அளவோடு காணப்படுது. எப்படி, 0.2 மில்லிமீட்டர் நீளமும் 0.2 மில்லிமீட்டர் அகலம் உடையதாக இருக்குது. இந்த மையத்தில் இருக்கக்கூடிய இரண்டாம் நிலை அறை மட்டும் 25 மூன்றாம் நிலை அறைகளாக பிரிக்கப்படுகிறது. அடுத்ததா இந்த ஒவ்வொரு மூன்றாம் நிலை அறையும் 16, இந்த 25 மூன்றாம் நிலை இருக்குல்ல, அது 16 மிகச்சிறிய அறையாக பிரிக்கப்படுகிறது. ஸோ இது எதுக்காக, இரத்த தட்டுக்கள், பிளேட்லெட்ஸ் சொல்கிறோம் இல்லைங்களா, அது த்ரோம்போசைட்டுகளை எண்ணுவதற்காக இது பயன்படுகிறது. அடுத்ததா இந்த 25 மூன்றாம் நிலையில் அறைகளுடைய மூளையில் இருக்கக்கூடிய 4 அறைகளும் மையத்தில் இருக்கக்கூடிய ஒரு அறையும் சிவப்பணுக்களை எண்ணுவதற்கு பயன்படுகிறது. அப்போ 4 மூளை 4 அறைகள், நடுவில் இருக்கிற ஒரு அறை, மொத்தம் 5 அறைகள். இந்த 5 அறைகளில் மொத்தம் எத்தனை இருக்குது, 16 சிறு அறைகள் இருக்குது. அப்போ 16 × 5 கூட்டினா நமக்கு என்ன வருது, 80 சிறு அறைகள் காணப்படுகின்றன. இங்கே தான் எது என்ன பயன்படுகிறது, சிவப்பணுக்களை எண்ணுவதற்கு பயன்படுகிறது. ஓகேவா? அப்போ வெள்ளை அணுக்களாகட்டும், சிவப்பணுக்களாகட்டும், தட்டை அணுக்கள் அனைத்தையுமே அந்தந்த பகுதிகளில் சைட்டோமீட்டருடைய அதுக்குன்னே ஒதுக்கப்பட்ட பகுதிகளில் சேகராகமாகுது நம்ம எண்ணுவதற்கு ஏற்றதாக அமைகிறது. அடுத்ததாக நம்ம நீர்க்கும் திரவத்தை பற்றி நம்ம படிக்க போகிறோம். ஓகே, ரொம்ப மிக முக்கியமான ஒரு பகுதி. ஏன்னா நீங்கள் இந்த விலங்கியல் பிரிவு மாணவருக்கு மிக முக்கியமான ஒரு பகுதிக்கு நம்ம வந்திருக்கிறோம். நீர்க்க செய்யும் திரவம் அப்படின்னா என்னென்ன வகையில் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ரத்தத்தை அப்படியே எடுத்து நம்ம என்ன பண்ண முடியாது, மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்த்தா ஒன்றுமே தெரியாது, சிகப்பாக தான் தெரியும். அதில் இருக்கும் ரத்த செல்களை பிரித்து நம்மளால் எண்ண முடியாது. அப்போ அதுக்கு என்ன நம்ம வேணும், நமக்கு நீர்க்கும் திரவங்கள் தேவை. ஸோ உதாரணத்துக்கு ரத்த சிவப்பணுக்கு என்ன வேண்டும் என்றால், அப்போ நாம் பயன்படுத்தக்கூடிய திரவத்துக்கு பேர் தான் ஹேயம்ஸ் திரவம். ஓகேவா? என்ன பேர், ஹேயம்ஸ் திரவம். இது 1 வேர்டில் வரும். இப்போ ஹேயம்ஸ் திரவம் என்பது என்ன, ஆர்பிசிக்கள், ரத்த சிவப்பணுக்களை நீர்க்கக்கூடிய திரவம். அப்போ இது எந்த விதத்தில் கலக்கப்படுகிறது, 1:200 என்ற மடங்கு அளவில்
இரத்த சிவப்பணுக்களோடு நீர்க்க செய்து இதை நம்ம நுண்ணோக்கி வழியாக பார்க்குறோம். அப்போ நுண்ணோக்கியோடைய மேக்னிஃபிகேஷன் எவ்வளோ இருக்கணும்? 45x ஐபிஎஸ் பொருளருகல் லென்ஸ் கொண்டு இது எண்ணப்படுகிறது. அடுத்ததா வெள்ளை அணுக்களை நீர்க்கணும்னா என்ன பயன்படுத்த போகிறோம்? டக்ஸ் திரவம் அப்படின்றது. அதுக்கு ரத்த சிவப்பணுக்களுக்கு ஹேம்ஸ் திரவம், ரத்த வெள்ளை அணுக்களுக்கு டக்ஸ் திரவத்தை நம்ம பயன்படுத்துகிறோம். அப்போ இந்த டக்ஸ் திரவம் என்ன பண்ணுது? ரத்த சிவப்பணுக்களை சிதைவடை செய்து வெள்ளை அணுக்களை மட்டும் நாம் பார்ப்பதற்கு உதவுகிறது. அதே மாதிரி அந்த ஹேம்ஸ் திரவம் என்ன செய்கிறது? வெள்ளை அணுக்களை சிதைத்து சிவப்பணுக்களை மட்டும் காணுவதற்கு உதவுகிறது. சரி, அப்போ இந்த டக்ஸ் திரவம் WBCக்களை எண்ணுவதற்கு உதவுகிறது. இந்த டக்ஸ் திரவம் என்பது என்ன? இதில் 2 வேதிப்பொருட்கள் இருக்குது. ஒன்று கிளேசியல் அசிட்டிக் அமிலம், மற்றொன்று ஜென்ஷியன் வயலட் அப்படின்ற திரவம். ஸோ இது மறுபடியும் 1 வேர்டில் வரலாம் அல்லது 2 மார்க்ஸில் வரலாம். ஸோ டக்ஸ் திரவத்தில் கலந்துள்ள வேதிய பொருட்கள் என்னென்ன அப்படின்னா கிளேசியல் அசிட்டிக் அமிலம் மற்றொன்று ஜென்ஷியன் வயலட் திரவம் கலந்துருக்கு. இந்த கிளேசியல் அசிட்டிக் அமிலத்தோடைய வேலை என்ன? RBCக்களை ரத்த சிவப்பணுக்களை மட்டுமே சிதைவடைய செய்து. அப்போ இந்த ஜென்ஷியன் வயலட்டோடைய பணி என்னவாக இருக்கும்? WBC அதாவது வெள்ளை அணுக்கள் உட்கருவை சாயமிடு. ஏன்னா அது ஏற்கனவே வந்து அது என்ன கிடையாது, ஹீமோகுளோபின் கிடையாது. அப்போ நம்ம கண்ணுக்கு தெரியாது. அப்போ வெள்ளை அணுக்களை நம்ம உத்து கவனிக்கணும்னா அது நடுவில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் உட்கரு வந்து சாயம் ஏற்றப்படணும். அப்போ அதுக்கு தான் நம்ம எதை பயன்படுத்துகிறோம்? ஜென்ஷியன் வயலட். அப்போ இந்த டக்ஸ் திரவமானது ரத்தம் என்பது ஒரு பங்கு என்றால் 20 மடங்கு டக்ஸ் திரவம் கலந்து இது 1:20 என்ற மடங்கில் நீர்க்க செய்து 10x பொருளருகு கொண்டு நாம் என்ன பண்ணுறோம்? மைக்ரோஸ்கோப் மூலிமா எண்ணலாம். அப்போ எண்ணப்பட்ட செல்களுடைய எண்ணிக்கை எப்படி நம்ம வந்து என்ன அலகுல குறிக்கிறோம்? கியூபிக் மில்லிமீட்டர், சதுர கனசதுர மில்லிமீட்டர் என்ற அலகால நம்ம குறிக்கிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரத்தத்தை எடுக்கிறதுக்கு 2 வகையான பிப்பட்டுகளை நம்ம பயன்படுத்த போகிறோம். ஒன்று சிவப்பணுக்களை எண்ணுவதற்கு, இன்னொன்று வெள்ளை அணுக்கள். அப்போ எப்படி பண்ணலாம்? சிவப்பணுக்களை எண்ணக்கூடிய பிப்பட்டில் என்ன இருக்கும்? சிவப்பு கலர் மணி இருக்கும். வெள்ளை அணுக்களை எண்ணக்கூடிய பிப்பட்டில் வெள்ளை மணி இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம பிரித்து அறியலாம். சரி, அப்போ என்ன செய்கிறோம்? ஃபஸ்ட்டு ரத்தத்தை ஃபஸ்ட்டு அந்த பிப்பட்டில் உறிஞ்சிரும். எந்த அளவுக்கு உறிஞ்சிரும்? 0.5 அளவீடுகள் குறிச்சிருக்கோம். நீங்கள் உங்களுடைய புத்தகத்தில் பார்க்கலாம், படத்தில் தெளிவாக இருக்கும். ஸோ அந்த பிப்பட்டில் அளவீடுகள் குறிக்கப்பட்டிருக்கும். அதில் 0.5 அளவீடு வரைக்கும் RBCயும் WBC பிப்பெட்டுகளை தனித்தனியாக RBC பிப்பெட்லையும் WBC பிப்பெட் ரெண்டுத்துலேயுமே 0.5 அளவு வரைக்கும் எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு ரத்தத்தை எடுத்துக்கணும். அந்த ரத்தத்தை எடுத்துக்கிட்டாங்க பாட்டில், அதுலேருந்து நம்ம பிப்பெட் மூலிமா உறிஞ்சி இந்த அளவுக்கு எடுத்துக்கணும். இப்போ WBC பிப்பெட்டில் டக்ஸ் திரவம் வந்து 11 என்ற அளவீடு வரையிலும். இப்போ திருப்பி ரத்தத்தை எடுத்த பிறகு எந்த திரவத்தில் விடுறோம்? பிப்பெட்டை டக்ஸ் திரவம் இருக்கக்கூடிய திரவத்தை விட்டு 11 அப்படின்ற அளவீடு வரைக்கும் எடுத்துக்கணும். அதே ரத்த சிவப்பணுக்கள் பிப்பட்டை என்ன பண்ணணும்னா அது அந்த ஹேயம்ஸ் திரவத்தை 101 அப்படின்ட்டு குறிக்கக்கூடிய அளவீடு வரைக்கும் எடுத்துக்கணும். இப்போ எடுத்துட்ட பிறகு அந்த பிப்பட்டுக்கு என்ன பண்ணோம்? போட்டு நம்ம உழுக்கக்கூடாது. என்ன செய்யணும்? மெல்லமாக அந்த பிப்பட்டை மெல்லமாக இப்படி கையால் உருட்டணும். அப்போ உருட்டும் போது என்ன ஆகுது? அதை உள்ளே எடுத்த ரத்தமும் உள்ளே செலுத்தப்பட்ட நீர்க்க செய்யும் திரவமும் ஒன்றாக கலக்க செய்யப்படுகிறது. அப்போ கலக்க செய்த பிறகு அடுத்து நம்ம ஹீமோசைட்டோமீட்டர் ரெடியாக வச்சுருக்கோம். ஸோ அது மேலே என்ன பண்ணுறோம்? கவர் ஸ்லிப் என்று சொல்லக்கூடிய மூடு வில்லையை அது மேலே போட்டு பொறுத்துறோம். பொறுத்துட்ட பிறகு இப்போ நாம் பிப்பட்டை கொண்டு போய் என்ன பண்ணுறோன்னா மெல்லமாக அந்த மூடு வில்லைக்கும் அந்த எண்ணும் அறைக்கு இடையிலே இருக்க கேப்பில் மெல்லமாக நம்ம அந்த திரவத்தை கலவை திரவத்தை உள்ளே விடுறோம். விட்டுட்டு அதை அப்படியே அசையாமல் அந்த என்ன பண்ணுறோம்? ஹீமோசைட்டோமீட்டரை வச்சிடணும். அப்போ வச்சிட்டோம்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக அந்தந்த அறைகளில் WBCயோ RBCயோ ரத்த தட்டை எடுக்கிறோ தங்களுக்கு உரிய அறைகளை போய் என்ன ஆகிடும்? சேகரமாகும். ஓகேவா? செட்டில் ஆகிடும். ஸோ செட்டில் ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த ஸ்லைடை என்ன பண்ணுறோம்? ஹீமோசைட்டோமீட்டரை நம்ம நுண்ணோக்கியில் வச்சு நம்ம அதோடைய கணக்கீடுகளை நாம் கண்டறியலாம். சரியா? சரி, இப்போ இரத்தப்பூச்சு பிளட் ஸ்மியர் என்று சொல்லக்கூடிய தயாரிப்பு முறையை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சாதாரணமாக என்ன பண்ணுவாங்க? தோலுக்கு அடியில் சிரிஞ்சை பயன்படுத்தி ரத்தத்தை பிரித்து எடுத்து ஒரு கண்ணாடி விலை ஸ்லைடில் என்ன பண்ணுறாங்க? ஒரு உலர்பூச்சாக ஏற்படுத்தி சோதனை சாலையில் பரிசோதிக்கிற முறைக்கு பேர் தான் பிளட் ஸ்மியர் டெஸ்ட் சொல்கிறோம். அப்போ இதன் மூலிமா என்ன பண்ணலாம்? ரத்தத்தில் இருக்கக்கூடிய செல் வகைகளை கண்டறியலாம், அதில் இருக்கக்கூடிய புற அமைப்பை கண்டறியலாம். அது மட்டும் இல்லாமல் ரத்தத்தில் ஏதேனும் ஒட்டுண்ணிகள் இருக்குதா அப்படின்றது நம்ம பார்த்துக்கலாம். அப்புறம் வேறுபட்ட நோய்களுக்கு ஏற்றவாறு நம்ம உடல் செய்யும் பிரிதி வினைகள், அதாவது ஆன்டிபாடி ரியாக்ஷன்ஸை நாம் என்ன பண்ணலாம்? கண்டறியலாம்.
அடுத்ததா இது எப்படி தயாரிக்கிறது பிளட் ஸ்மியர் எப்படி தயாரிக்கணும் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கலாம். இப்போ அப்போ ஒரு சுத்தமான கண்ணாடி வில்லை துண்டத்தை எடுத்துக்கணும். அதோடைய ஒரு மூளை, இப்போ இது கண்ணாடி துண்டம்னா இதோடைய ஒரு மூளையில் என்ன பண்ணுறோம், அதோடைய 1 சென்டிமீட்டர் தள்ளி ஒரே ஒரு துளி ரத்தத்தை வைக்கணும். வச்சுட்டு வேறு ஒரு கண்ணாடி வில்லையை எடுத்து 45 டிகிரிஸ் ஆங்கிளில் இது மேலே வச்சு மெல்லமாக இந்த ரத்த துளி என்ன பண்ணுறான், ஒரே வீச்சில் அசைக்காமல் ஒரே வீச்சில் அழகாக இந்த பக்கத்தை நம்ம ஒரு மெல்லிய பூச்சா என்ன பண்ணுறோம் அந்த கண்ணாடி விலையில் ஏற்படுத்துகிறோம். இப்போ ஏற்படுத்துனதுக்கு அப்புறம் இப்போ என்ன ஆயிடுச்சு, ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. அந்த பிளட் வந்து என்ன இருக்குது, அந்த ஒரு துளி ரத்தமானது இது மேலே கண்ணாடி விலையில் ஸ்மியர் ஆகிருக்கு. இப்போ இதனோட சாயத்தை கலக்க போகிறோம். ஸோ என்ன சாயம், லீஷ்மன் சாயம். அப்போ இந்த லீஷ்மன் சாயத்தை ஸ்மியர் பண்ணியிருக்கிற பிளட்டோடு நம்ம கலக்கிறோம். அப்புறம் என்ன பண்ணுறோம், இந்த லீஷ்மன் சாயத்தை அதில் போட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணோம். அப்போ என்ன பண்ணோம், உலர வைக்கணும். அந்த ஸ்லைடை நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் நேரம் சாயம் ஏறுவதற்கு நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும், உலர வைக்கணும். உலர வச்சிருந்ததுக்கப்புறம் நம்ம அதை லேசாக கழுவணும். ஏன், அதிகமான சாயம் சப்போஸ் அதில் ஏறி இருந்தால் அதை நம்ம என்ன பண்ணுறோம், கழுவணும். இப்போ உங்களுடைய கண்ணாடி நழுவும் ரெடி. ஸோ பிளட் ஸ்மியர் ரெடி. இப்போ என்ன பண்ண போகிறீங்க, நுண்ணோக்கியில் வச்சு உற்று நோக்கினா நாம் அதை பல விதமான இரத்த செல்களை நம்ம நன்றாக பார்க்க முடியும். ஸோ சாயமேற்றப்பட்ட இரத்த பூச்சை கண்ணாடி விலையில் உள்ள வெள்ளை அணுக்களுடைய வேறுபட்ட வகைகளை தனித்தனியாக நாம் என்ன பண்ண முடியும், கணக்கிடலாம். இதுக்கு பேர் வகை கணக்கெடுப்பு. நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ரத்த வெள்ளை அணு என்பது பல வகையில் இருக்குது இல்லையா. கிரானுலோசைட், ஏ கிரானுலோசைட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது நியூட்ரோஃபில், பேசோஃபில், லியோஸ்னோஃபில், லிம்போசைட் அப்படின்னு நம்ம மோனோசைட் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். ஸோ ஒவ்வொரு வெள்ளை அணுவும் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் எத்தனை சதவிகிதம் இருக்கணும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. ஸோ அதன்படி அது இருக்கா அப்படின்றத நம்ம அந்த வகை கணக்கெடுப்பு மூலமாக அறிந்து கொள்ளலாம். ஸோ அன்பு மாணவ செல்வங்களே, இந்த பாடமானது இந்த விலங்கியல் பிரிவுமான மிகவும் பயனுள்ள ஒரு பாடம் என்று தான் சொல்ல வேண்டும். ஏன்னா நீங்கள் இந்த உங்களுடைய +2 கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் மருத்துவத்துறை சம்மந்தப்பட்ட பட்டய படிப்புகள் தான் நீங்கள் போய் சேரணும்னு விரும்புகிறீங்க. ஸோ இதுக்கு ஏராளமான நமக்கு கரியர் ஓரியன்ட் கோர்சஸ் வந்து நிறையா இருக்குது. நீங்கள் இந்த பாடத்தை கொஞ்சம் நல்லா கவனித்து நீங்கள் படிச்சிங்கன்னா நீங்கள் பிற்காலத்தில் நீங்கள் அந்த மாதிரியான கோர்ஸ் போய் ஜாயின் பண்ணும்போது இது மிகவும் உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலாக அமையும் என்பதில் ஐயமில்லை. உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு லேப் டெக்னீஷியன் கோர்ஸ் பண்ணலாம், பிஎஸ்சி நர்சிங் பண்ணலாம், டிப்ளமா நர்சிங் பண்ணலாம், கிரிட்டிக்கல் கேர் அப்படி போகலாம். அதுக்கப்புறம் தியேட்டர் அசிஸ்டன்ட் போஸ்ட் இருக்குது, அப்புறம் டயாலிசிஸ் டெக்னீஷியன் போஸ்ட் இருக்குது, சிடி டெக்னீஷியன்ஸ் இருக்குது. ஸோ ஏராளமான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. இதுக்கும் மேம்பட்டு பார்த்தீங்கன்னா பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் கூட பிடெக் அந்த என்ற கோர்ஸ் கூட உங்களுக்கு வந்து மிக பயனுள்ளதாக அமையும். ஸோ ஆகையால் நீங்கள் இந்த பாடத்தை கொஞ்சம் சற்று நல்ல முறையில் நீங்கள் மனசுக்குள்ளே வாங்கிக்கினா பிற்காலத்தில் உங்களுக்கு இது ஒரு எதிர்காலத்தில் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் ஒரு வழிகாட்டுதலாகவும் அமையும் என்பதில் ஐயமில்லை. ஸோ இதனால் இந்த 4 பகுதிகள், அதாவது நம்ம சொல்கிற பரிசோதனை மற்றும் கண்காணிப்பு கருவிகள், ஸ்டெத்தோஸ்கோப், ஸ்பிக்மோமேனோமீட்டர், குளுக்கோமீட்டர், தானியங்கி பகுப்பாய்வி ஆகட்டும். அடுத்து நம்ம பார்த்த நிழலுறு கருவிகளில் 6 வகையான நிழலுறு கருவிகள் பார்த்தோம். சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ, பிஇடி, அல்ட்ராசோனோகிராம், இப்படி ஏராளமான நிழலுறு கருவிகளை பற்றி நீங்கள் தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா சிகிச்சை முறைகளில் வந்து நம்ம எப்படி லேசர் எதுக்கு பயன்படுத்துகிறோம், அதுக்கப்புறம் பேஸ்மேக்கர் எதுக்கு பயன்படுத்துகிறோன்றது நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்க. அடுத்ததாக உயிரிய தொழில்நுட்பம் அப்படின்ற தலைப்பில் ரத்தத்தை கொண்டு எப்படி பரிசோதனை செய்கிறோம், அதுக்கு என்ன மாதிரியான கருவியானது பயன்படுகிறது, இதன் மூலியமாக ரத்த வகை கணக்கெடுப்பு எவ்வாறு செய்யலாம் என்பதையும் நீங்கள் தெளிவாக புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். பாட சம்பந்தமான உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை நீங்கள் ரெக்டிஃபை பண்ணிக்கணும். அந்த குழப்பத்தோடு இருக்கக்கூடாது. உங்களை ஆசிரியரை அணுகி உங்களுடைய ஐயங்களை நீங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ளலாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.